ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான ஸ்நாக்ஸ் மசாலா வேர்க்கடலை தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். சின்ன வயசுலேருந்தே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்நாக்ஸு, ஹெல்தியான ஸ்நாக்ஸும் கூட. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு டம்ளர் அளவு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு தூள் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள். கடையில் வாங்குற மாதிரி நல்ல ரெட் கலரில் வேணும்னா காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு. கடலை மாவும் அரிசி மாவும் இந்த அளவு ஸ்பூனில் தான் நான் எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறம் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது, நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, ஸோ எல்லாத்துலேயுமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கணும். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பாருங்கள். இந்த அளவுக்கு நான் 2 ட்ராப் அளவு தான் தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும், நல்லா கலந்து விட்டுக்கணும். நம்ம சேர்த்த மசாலா மாவு எல்லாமே வேர்க்கடலையில நல்லா ஒட்டுற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கணும். கலந்து விட்டதுக்கு அப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு லைட்டா எண்ணெயை ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க. மசாலாலாம் எண்ணெயில தனியா பிரிஞ்சு போகாம இருக்கிறதுக்கு தான் இந்த லைட்டா எண்ணெய். வேர்க்கடலையில மசாலாலாம் ஒட்டி நல்ல பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சில இருக்கு. கடாயில எண்ணெய் வச்சு காஞ்சதும் கொஞ்சம் கொஞ்சமா போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். போடும்போது கொஞ்சம் கொஞ்சமா உதுத்து விட்டுக்குன்னா நல்லா உதிர்ந்து வரும். நம்ம ஒன்னா சேர்த்து போட்டோம்னா நல்லா ஒட்டிக்கும். நம்ம போடும் போது நிறைய பபிள்ஸ் தெரியும். பபிள்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு அடங்கிருச்சுன்னா நம்மளுக்கு நல்லா பொரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இந்த ஸ்டேஜ்ல நம்ம பிளேட்ல தனியா எடுத்து வச்சிடலாம். பொரிக்கும் போது மீடியமான ஃப்ளேம்ல வச்சு பொரிச்சு எடுத்தோம்னா நல்லா இருக்கும். அப்பதான் வெளியே உள்ள ரெண்டுமே சாப்பிடும் போது கிரன்ச்சியா இருக்கும். நம்ம ஃப்ளேம் ஹையா வச்சு வறுத்தோம்னா மேலே மட்டும் நல்லா வறுபட்டு சில நேரத்தில் கருகிட்டு உள்ள வறுபடாமே இருக்கலாம். இந்த மாதிரி மீதி இருக்க வேர்க்கடலையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம். உங்கள் யாருக்கெல்லாம் மசாலா கடலை ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இவ்வளோ சுலபமாக பண்ணக்கூடிய ஹெல்தியான இந்த ஸ்நாக்ஸை மறக்காம நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்நாக்ஸ் பிடிக்கிறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஆல்.